नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची के मन्नारपुरम में एक खास यज्ञ किया गया। सीएलसी कॉलोनी में मौजूद अरुलमिगु श्री वालमपुरी नर्धना विन्यगर मंदिर की 72वीं सालगिरह और 10वीं सालगिरह के मौके पर एक खास यज्ञ किया गया। नर्धना विन्यगर और दूसरे जुड़े हुए देवताओं के लिए पवित्र जल से भरा एक कुंभ रखा गया और फिर शिवाचार्यों की मदद से यज्ञ में 108 होम आइटम रखे गए और विन्यगर पुरुषम मूलमन मंत्र का जाप किया गया। सालाना यज्ञ एक खास रस्म के साथ पूर्णाहुति के साथ हुआ। इसके बाद यज्ञ में पूजे गए पवित्र जल वाले बर्तनों को प्रकारम में ले जाया गया और फिर संबंधित देवताओं का अभिषेक किया गया और दीपदान किया गया। मन्नारपुरम, कल्लुक्कुजी, टीवीएस टोलगेट समेत कई इलाकों से बड़ी संख्या में भक्तों ने इसमें हिस्सा लिया और पूजा की। सालाना यज्ञ के आखिर में लोगों को बहुत सारा अन्नदान और प्रसाद भी दिया गया। वलमपुरी नर्धना विन्यगर मंदिर के एडमिनिस्ट्रेटर और लोग सालाना अभिषेक सेरेमनी की तैयारी कर रहे थे। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। नगरला सीएलसी காலனிங்கிற இடத்துல நர்த்தன விநாயகர் ஆலயம் இது 72 வருஷமா இருக்குது. பக்கத்துல கம்ப்ளீட்டா இந்த பக்கம் செங்குளம் காலனி, இது சிஎல்சி காலனி, சர்க்கிட் ஹவுஸ் காலனி, பின்பக்கத்தில் வந்து பிஎன்டி காலனி, இவ்வளவு காலனிக்கு நடுவில் 72 வருஷமாக இந்த நர்த்தன கணபதி இருக்கிறாரு. வேண்டியவருக்கு வேண்டியது கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு வந்து இன்னொரு பேரும் உண்டு, விசா கணபதின்னு. அந்த விசா கணபதின்னு இந்த ஏரியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 50% பீப்புள்ஸ், அதாவது பையங்க எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்துட்டு போகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. இன்றைக்கி வந்து 2வது கும்பாபிஷேகம் முடிஞ்சு 10வது ஆண்டு நிறைவு விழாவை விட்டு இன்றைக்கி வருஷாபிஷேகம் 10ஆம் ஆண்டு நடக்குது. இதில் ஒரு சைடில் கண் சிகிச்சை முகாமும், ஒரு சைடு அன்னதானமும், சகல இதுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்க்குறதுக்கு பார்வையாளர்களும் வந்திருக்காங்க, நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அன்னதானத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதை பேட்டி எடுக்கிற உங்கள் அனைவருக்கும் நலம். நன்றி. என்னோட பேர் அண்ணா ராவ். இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் எனக்கு வேணுங்கிறத செஞ்சுருக்காரு. அதனால் எனக்கு 77 வயசு ஆகியும் இந்த கோயிலுக்கு ஒரு 5-7 கிலோமீட்டர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி. அவரை பார்க்கலைன்னா என்னால் இருக்க முடியாது. இந்த நர்த்தன கணபதி எல்லாத்துக்கும் வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட அருள் எனக்கு எப்போவுமே சாவுறது வரைக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. இப்போ வந்து ஒரு 200லேருந்து 300 பேர் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட கண் சிகிச்சை முகாமில் ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இப்போ தான் அபிஷேக தீபாரத்தனையெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே எல்லோரும் போய் கண்ணை செக் பண்ணுவாங்க. கண்ணை செக் பண்ணிவிட்டு அப்படியே அன்னதானத்துக்கு எல்லோரும் போகிறாங்க. எத்தனை பேர் கேட்குறாங்க? 1000 பேர். ஆளுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க. ஒரு 500லேருந்து 700 பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே கூட்டத்தை பார்த்து இப்போ இனிமே போடுவோம். ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறோம், எங்கள் எஸ்டிமேட்.